பொன்னி சீரியல் அப்கமிங் எபிசோடில் இங்கே பொன்னிக்கு இப்போது கெடு வச்சாச்சு. 90 நாளுக்குள்ளே உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத நிரூபித்தா மட்டும்தான் பொன்னியால் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியும். இல்லை அப்படின்னா விவாகரத்தை கொடுத்துட்டு அவங்க பாட்டே போயிட்டே இருக்கணும். அதுக்காக கையெழுத்தும் போட்டாச்சு. இப்போது என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பொன்னி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. தான் அம்மா கிட்ட ஃபோட்டோக்கு முன்னாடி உட்காந்து அழுகுறாங்க. என்னால் எதுவுமே பண்ணவே முடியலம்மா. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த பிரீத்தியை பற்றின விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல, சுந்தரத்தை பற்றின விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டின அந்த 2-3 நாடக கலைஞர்கள் யாருன்னு தெரியல. என்னால் ஒன்றுமே பண்ண முடியலம்மா. நான் என்ன நினச்சேன், ரொம்ப எனக்கு அசிங்கமாக இருக்குது. இந்த நேரத்தில் எனக்கு உதவிக்குன்னு கூட ஆள் இல்லை. நீ மட்டும் இந்த நேரத்தில் என் கூட இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் இந்நேரம் எல்லா தப்பையும் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். நான் என்னதாம்மா பண்ண போகிறேன், எனக்கு எதனா ஒரு வழி காட்டுமா அப்படின்னு சொல்லி பொண்ணு இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் இங்கே நம்ம பிரீத்தி நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு, அப்பா சுந்தர அண்ணன் இப்போது நல்ல முடிவு எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இதனால் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இன்னும் 90 நாள் தான். அந்த 90 நாளுக்குள்ளே பொன்னியால் எந்த உண்மையும் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா தப்பு பண்ணதே அவள் தான். கண்டிப்பாக அவள் இந்த வீட்டோட வெளில போயிடுவா. அப்புறம் 90 நாள் முடிஞ்ச உடனே ஜெயா ஆண்டிகிட்ட சொல்லி நம்மளோட திருமணத்தை நடத்திக்க வேண்டியதான். அப்புறம் நம்ம சக்தி கூட ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதை உடனே நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு பிரீத்தி டக்குன்னு அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு வெளில வராங்க. வெளில அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இது மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவள் இங்கே வீட்டை விட்டு மேலே போய் குடிசை போட்டது, குடிசை தங்கிக்கிட்டது, அங்கேயே சமைச்சு சாப்பிட்றதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கேட்ட பிரீத்தியுடைய அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. என்ன பிரீத்தி சொல்கிற அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டை விட்டு போக மாட்டாளா? அப்போது உனக்கும் சக்தி மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, அதுக்கும் இப்போது சுந்தரன் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. என்னம்மா அப்படி சொல்லவும், இல்லைப்பா சுந்தரம் அண்ணன் எப்படி பொன்னியை அந்த வீட்டில் தங்கக்கூடாதுன்னு சொல்லி ரூமில் ஜாமான்லாம் இறக்குனாரோ அதனால தான் அவள் மேலே போய் குடிசை போட்டா. இப்போது நம்ம சுந்தரன் என்ன பண்ணார்னா, இது மாதிரி நீ இதே வீட்டில் இருந்துகிட்டே இருக்கியே, உன் மேலே இருக்கிற தப்பு இல்லைன்னு சொல்லி எப்போ நிரூபிக்க போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆனிச்சு. அப்புறம் சுந்தரனை உடனே ஒரு பத்திரத்தை எடுத்து அது விவாகரத்து நோட்டீஸ்னு சொன்னார். அதில் கையெழுத்து போட சொன்னார். ஏன்னா 90 நாளுக்குள்ளே நீ உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கலை அப்படின்னா 91 நாள் நீ கிளம்பி போயிட்டே இருக்கணும், உனக்கு சக்திக்கு விவாகரத்துன்னு சொல்லி ஒரு பத்திரத்தை சைன் வாங்கிட்டாருப்பா. அதனால் இன்னும் 90 நாள் தான்ப்பா இருக்குது. ஸோ 3 மாதம் தான். 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்க போது இல்லைப்பா, கண்டிப்பாக அவள் போயிடுவா. அப்புறம் எனக்கும் சக்தியும் கண்டிப்பாக கல்யாணம் எடுப்பா அப்படின்னு சொல்லி பிரீத்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பரவாயில்ல பொண்ணி, அந்த சுந்தரம் உனக்கு நல்ல ஒரு வழியை காட்டியிருக்காரு. பார்ப்போம், இன்னும் 90 நாள் தானே இருக்குது. அதுக்குள்ளே அவளால் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக வெளியே போயிடுவா. அப்புறம் நீ நினச்ச மாதிரியே கண்டிப்பாக சக்தி கூட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு அந்த இடத்த கூட்டிகிட்டு இருந்த ஒரு வேலைக்காரி ஒரு பென்ட்ரைவ் ஒன்று கிடக்கதான் பார்க்குறாங்க. அதை எடுத்துகிட்டு உடனே அம்மான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பொண்ணு பிரீத்தி திரும்பி பார்க்க இந்த பொருள் இங்கே கிடக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரீத்தி சரிப்பா சார் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டு அதை போய் எடுத்து பார்க்குறாங்க. பென்ட்ரைவாக இருக்குது. இங்கே கிடந்துச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆமாம்மா, நேத்தி அந்த ஜாமான் ஒன்று இறக்குனாங்களா ஸ்டோர் ரூமில், அப்போ எதுவும் விழுந்துருக்கும் போலமா டேபிள்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஆமாம் இருக்கலாம். அப்போது இது ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை ஸ்டூடியோ சம்மந்தப்பட்டதாக இருக்கும். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. இருந்தாலும் பொன்னிக்கு அந்த பென்ட்ரைவை பார்த்துட்டு ஏதோ டவுட் வருது. சரி நம்ம போயிட்டு இந்த பென்ட்ரைவில் என்ன இருக்குன்னு முதல்ல பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இந்த கல்யாண பென்ட்ரைவ்லாம் சொல்கிறாங்களே அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி போயிட்டு அவங்களுடைய லேப்டாப் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நம்ம கல்யாணத்துக்கான ஃபுல் வீடியோ இருக்குது. அதுவும் 2 மணி நேரத்து வீடியோ இருக்குது. அந்த 2 மணி நேரத்து வீடியோவில் அந்த ஆர்டிஸ்ட் வந்தாங்களோ நடிக்கிறதுக்கு, அவங்கள முதல்ல உள்ளே அழைச்சிட்டு வரதே சுந்தரம் தான். சுந்தரம் அழைச்சிட்டு சுந்தரம், மூர்த்தி, உஷான்னு சொல்லி எல்லாருமே அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் அதில் கவராக இருக்குது. ஆனால் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது புரியலை. பேசுறது மட்டும் இல்லை, பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பொன்னி அங்கங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. பொன்னிகிட்ட அழைச்சிட்டு போய்ட்டு சுந்தரம் எதுவும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பொன்னி வணக்கம்லாம் வச்சுட்டு அவங்கள விழுந்து கவனிக்கிறாங்க. அப்போ தான் பிரீத்திக்கு புரிய வருது, அப்போது சுந்தரம் தான் இவங்கள அழைச்சிட்டு வந்திருக்காங்க. பொன்னிக்கு இதுக்கு அந்த சம்மந்தமும் இல்லை, இவர் தான் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் போல். அதுக்கப்புறம் தான் பொன்னி விழுந்து கவனிக்கிறா. அப்போது பொன்னி சொன்ன மாதிரி பொன்னிக்கும் இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போது சுந்தரம் தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்ற மாதிரி பொன்னி யோசிக்கிறாங்க. அட பாவி, உன்னை போய் நல்லவன்னு நினச்சேனே, ஆனால் நீ இந்தளவுக்கு மோசமான வேலை பார்த்துருக்கியே, கூட இருந்து எங்களை நல்லா குளிப்பறிச்சிட்டியே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பிரீத்தி. யோசித்தாலும் உடனே அவங்க அப்பா கால் பண்ணி சொல்கிறாங்க. அப்பா இது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பென்ட்ரைவ் அடைஞ்சிப்பா. அந்த பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இந்த கல்யாணம் நின்று போனதுக்கு காரணம் நம்ம நினச்ச மாதிரி பொண்ணு இல்லைப்பா, சுந்தரம் தான். இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்க, நான் போயிட்டு இந்த வீடியோவை காட்டி சக்திகிட்ட சொல்லிடவா அப்படின்னு சொல்லவும், அடி பாவி இன்னும் முட்டாளா, நமக்கு யார் கல்யாணத்தை நிப்பாட்டினா என்ன,
நமக்கு இப்போது தெரிஞ்சு போச்சு. அதில் பொன்னி மாட்டிக்கிட்டா. நீ மட்டும் போயிட்டு இந்த வீடியோவை போட்டு காட்டினா அப்படின்னா சுந்தரம் தான் தப்பானா அப்படிங்கிறத நிரூபிச்சிருவாங்க. அப்புறம் சக்தி அப்புறம் பொன்னி 2 பேர் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பொன்னி மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிடல. அப்புறம் எப்படி நீ வாழ முடியும்? நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் போயிடும். அது ஓகே உனக்கு அப்படின்னு சொல்ல இல்லைப்பான்னு சொல்கிறாங்க. அப்போனா இந்த பென் டிரைவ் கிடச்சல இதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோ. இதை வச்சு நீ சுந்தரத்தை போய் மிரட்டு. சுந்தரத்தை மிரட்டி இந்த கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்தி வை. இல்லை அப்படின்னா இந்த வீடியோ அதை நான் போய் காட்டிடுவேன்னு சொல்லி சுந்தரத்தை நீ மிரட்டு. சுந்தரத்தால் மட்டும்தான் பொன்னியை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியும். அப்படி சுந்தரம் வெளியே துரத்தினானா உனக்கும் அதில் சக்திக்கும் சண்டை வராது. நீ போய் சம்மந்தப்பட்டனா சக்தி ஓ மேலே கோவப்படுவான். அதனால் உன்னுடைய வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். புரியுதா அப்படின்னு சொல்ல புரியுதுப்பான்னு சொல்லிட்டு பிரீத்தி ஃபோன் வச்சுறாங்க. வச்சுட்டு சுந்தரத்தை பார்க்க போகிறாங்க. சுந்தரம் ரூமில் ஏதோ பார்த்துட்ருக்காரு. வா பிரீத்தி, என்னம்மா இங்கே வந்திருக்குன்னு கேட்க, இல்லைண்ணா உங்கள்கிட்ட தான் கொஞ்சம் தனியாக பேச வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பிரீத்தி ரூம் கதவை மூடுறாங்க. ஏன் பிரீத்தி என்னாச்சுமா? இல்லைண்ணா கொஞ்சம் தனியாக பேச உங்கள்கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை மூடிட்டு, ஏன்னா என் கல்யாணம் போகிறதுக்கு காரணம் யாருண்ணா அப்படின்னு கேட்க, இது என்னம்மா சந்தேகம்? அந்த பொண்ணி தான். அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் அவளை இந்த வீட்டோட வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டு அவளை இந்த வீட்டோட வெளியே அனுப்பிச்சிட்டு உன்னை கிளம்பி நிற்கிற சக்தி நான் அவனு யோசிக்க சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, ஏமா என்ன சந்தேகம் உனக்கு அப்படின்னு கேட்கும். அண்ணா போதுண்ணே, நீ நடித்த வரைக்கும் போதும், இனிமேலும் உங்கள் நடிப்பை நான் நம்ப போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். என்ன பிரீத்தி என்ன அதிகமாக பேசுகிற அப்படின்னு சொல்லுவோம். இல்லைண்ணே இப்போ தான் கரெக்டாக பேசுகிறேன். அந்த கல்யாணத்துக்கு அந்த 3 பேரை அழைச்சிட்டு வந்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு அண்ணா? இந்த பாருங்கள் அந்த சொல்லி பென்ட்ரைவ் காட்டுறாங்க. அப்போ தான் சுந்தரத்துக்கு தெரியுது அந்த பென்ட்ரைவ் தானே எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சுந்தரத்துக்கு புரியுது அப்போது உண்மையிலேயே பிரீத்திக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அப்போ தான் நினைக்கிறாங்க. பிரீத்தி அந்த பென்ட்ரைவ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அண்ணா இந்த பென்ட்ரைவ் என்கிட்ட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. இந்த கல்யாணம் என்ன பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும். அப்படி உதவி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பென்ட்ரைவில் இருக்க வீடியோவை போய் நான் இப்போவே எல்லாத்தையும் போட்டு காட்டுவேன்னு சொல்லுவோம். இங்கே சுந்தரத்துக்கு இல்லை. பிரீத்தி இங்கே பாரு நீ சொல்லு என்ன பண்ணணும்னு சொல்லி நான் செய்கிறேன். ஆனால் அதுக்காக இந்த வீடியோவை மட்டும் யார்ட்டையும் போட்டு அடிக்காத பிரீத்தி, அதனால் உன் வாழ்க்கையும் கெட்டு போயின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லண்ணே, என் வாழ்க்கையை கெட்டடிச்சு நீங்கள் தான். என் வாழ்க்கை இனிமேல் கெட்டு போகணும்னு பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி போயிடுச்சு. ஆனால் என் வாழ்க்கையை சரிப்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த பென்ட்ரைவை நான் யார்ட்டையும் காட்ட மட்டும் தூக்கி போட்டுருவேன். இல்லை அப்படின்னா என் வாழ்க்கை போன மாதிரி உங்கள் வாழ்க்கையும் கெடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன்னு சொல்கிறாங்க. சுந்தரத்தால் ஒன்றுமே பேச முடியல. சொல்லி பிரீத்தி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பொன்னியை சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவளுக்கு எந்த ஆதரவும் கிடைக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா எனக்கும் சக்தியும் கல்யாணம் ஆகும்ல, அதுக்கு நீங்கள் தான் நடத்தி வைக்கணும் அப்படிங்கும்போது சுந்தரம் யோசிக்கிறாரு. ஐயோ இது என்ன புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுந்தரம் யோசிக்கிறாரு. வேறு வழியே இல்லை, இப்போதைக்கு பிரீத்தியை முறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா பிரீத்தி போய் இந்த ஆதத்தை எல்லாத்தையும் காட்டிடுவா, நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி தெரியாமல் சுந்தரமும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ பிரீத்திக்கு இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது சுந்தரத்தை வச்சு பிரீத்தி பொன்னி அந்த வீட்டோட துரத்திட்டு இவரோட தலைமையில் இவரை வச்சு நாம் சக்தியை அடைஞ்சிட்டு அப்புறம் சந்தோஷமாக அந்த சொத்தெல்லாம் ஆளலாம் அப்படின்ற மாதிரி பிரீத்தி இங்கே செம்மையாக பிளான் பண்ணுறாங்க. சுந்தரம் ஒரு பக்கம் என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா சுந்தரம் பிரீத்தி கல்யாணத்தை நிப்பாட்டினதுக்கு காரணமே ஜெயாண்டுடைய அவங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணோம்னா நாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற தான் சுந்தரம் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாரு. ஆனால் இப்போது இந்த பென்ட்ரைவால் என்னடா பண்ண போகணும்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டோமே. இப்போது ஜெயாண்டியோட அண்ணனுக்கு என்ன பதில் சொல்கிறது, இல்லை பிரீத்திக்கு என்ன பதில் சொல்கிறது? நாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நாமளே இந்த விட்டு வெளியே போயிடுவோம். அப்புறம் நம்மளோட எதிர்காலம் அப்படிங்கிறது வேஸ்ட்டாக போயிடுமே அப்படி மாதிரி சுந்தரம் யோசிக்கிறாரு. சரி ஓகே, இப்போதைக்கு பிரீத்தி சொல்லலாம் கேட்போம். கேட்டு முதல்ல இந்த பொண்ணி இந்த வீட்டோட வெளியே அனுப்புவோம். அப்புறமா எப்படியாவது பிரீத்தியும் மடக்கி போட்டுடலாம் அப்படின்னு மாதிரி இந்த இடத்த சுந்தரம் யோசிச்சுக்கிட்டு, சரி பிரீத்தி ஓகே ஒரு பிரச்சனை இல்லை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பொன்னியை சீக்கிரமே இந்த வீட்டை வெளியே அனுப்பிச்சிட்டு ஒன்றையும் சக்தி ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சுந்தரம் பிரீத்திக்கு வாக்குமூலம் கொடுக்குறாரு. அதை கேட்டுட்டு பிரீத்தியும் சந்தோஷமாக வெளில போகிறாங்க. கண்டிப்பாக பொன்னியோடைய மேலே இருக்கிற கலங்கத்தை பொன்னி தொடப்பாங்களா? இந்த சுந்தரம் பிரீத்தியோடைய இந்த மிகப்பெரிய சதித்திட்டத்தை ஒழிச்சு கட்டி இந்த வீட்டு மருமகள் ஆவாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.